சன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். அப்போலோ மருத்துவமனை வழங்கும் நலம் தரும் நல் மருத்துவம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக நம்மோடு இணைந்திருக்கிறார் மருத்துவர் கார்த்திக் குமரன் அவர்கள். வணக்கம் டாக்டர். வணக்கம். நீங்கள் ஒரு இருதய நோய் அறுவை சிகிச்சை நிபுணர். இருதய நோய் அப்படிங்கிறது ஒரு காலத்தில் இவர்களுக்கு வரலாம், இந்த வயதுக்கு வரலாம், இதனால் பாதிக்கப்பட்டதன் தொடர்ச்சியாக இது வரலாம் அப்படின்னு ஒரு கோடு இருந்துச்சு. அதையெல்லாம் தாண்டி இப்போ குழந்தைங்களுக்கு பிரச்சனை, பிறக்கும் பொழுதே இதயத்தில் ஓட்டையோடு வர்ற பிரச்சனை, அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் கழித்து அதை மாற்ற முடியுமா, அது அடையுமா, அடைச்சிட்டோம்னா அந்த சர்ஜரி பண்ண உங்களுடைய லைஃப் எப்படி இருக்கும்? ஸோ என்னுடைய கேள்வி, மிக இளம் வயதில் 4 வயசு 5 வயசில் இந்த வால்வு அடைக்கப்பட்டதோ அல்லது அதில் சரி செய்யப்பட்டதோ இருதயம் தொடர்பான சிகிச்சைகள் மேற்கொண்ட ஒரு சிறு குழந்தை 25 வயசு 30 வயசு அடையும் பொழுது அவருக்கான வாழ்க்கை தரம் அப்படிங்கிறது பின்னால் ஒரு ரிஸ்கோடு ட்ராவல் பண்ணுமா இல்லையா? இதயத்தை இப்போ நம்ம பெரியவங்களுக்கு நிறைய பார்க்குறோம், அதேமாதிரி குழந்தைகளுக்கும் ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் அந்த இன்சிடென்ஸ் இருக்குது. ஸோ இப்போ லேட்டஸ்ட் டெக்னாலஜி அந்த எக்கோ ஸ்க்ரீனிங், ஆன்டிநேட்டல் ஸ்க்ரீனிங்லாம் அதிகமானனால நம்ம ரொம்ப ஈஸியாகவே குழந்தைகளுக்கு இருக்கிற பிரச்சனைகள் இப்போ கண்டுபிடிக்கிறோம். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அந்த நம்பர் ஆஃப் கன்ஜெனிட்டல் ஹார்ட் டிசீஸ் இப்போ அதிகமாக இன்சிடென்ஸ் அதிகமான மாதிரி தான் இருக்குது. ஸோ இதில் நிறைய டைப்ஸ் இருக்குது. ஏசைனாட்டிக், சைனாட்டிக், அதாவது ஒரு சின்ன துவாரம் மட்டும் இருக்கிறது ஒரு சிம்பிளான விஷயந்தான். அதை நம்ம கரெக்ட் பண்ணிட்டோம்னா, சர்ஜிக்கலாக கரெக்ட் பண்ணிட்டோம்னா இப்போ அவங்களோட இயல்பு வாழ்க்கை நார்மலாக தான் இருக்கும். சப்போஸ் அந்த ஹோல் தவிர இருதய இரத்த குழாய் மாற்றங்கள், அதாவது இதயத்தோட வெளிப்பகுதியில் நுரையீரலுக்கு போகிற இரத்த குழாய் பாதையோ இல்லை நம்ம நார்மலாக கொண்டு போகிற ஆக்சிஜன் அதிகமாக இருக்கக்கூடிய கொண்டு போகிற இரத்த குழாயோட பாதையோ கலந்துருக்கும், சில சமயம் மாறி அமைக்கப்பட்டிருக்கும். ஸோ இந்த ஆக்சிஜன் அந்த டீஆக்சிஜனேட்டட் பிளட் ரெண்டுமே இதயத்துக்குள்ளே கலந்து போகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் உருவாகி தட் இஸ் நீல கலர் மாற்றம்லாம் ஏற்படும். ஸோ அது கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் கன்ஜெனிட்டல் டிசீஸ்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப நம்ம ரெகுலர் ஃபாலோஅப் இருக்கணும். அவங்களோட வாழ்க்கை தரம் நம்ம ரெகுலர் ஃபாலோஅப்பில் வச்சு தான் சொல்ல முடியும். அதாவது இப்போ சப்போஸ் ஏஎஸ்டி விஎஸ்டின்னு சொல்லுவோம். சப்போஸ் மேலே வரைக்கும் கீழே வரைக்கும் இருக்க துவாரம் மட்டும் இருந்ததுன்னா அவங்க நியர் நார்மல் லைஃப் வாழ முடியும். பட் இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸ் கன்ஜெனிட்டலில் நம்ம ஒரு ஸ்டேஜான ப்ரொசீஜர்ஸ் பண்ண வேண்டியது இருக்கும். சில சமயம் ஒரு சர்ஜரியோட முடியாது. ஆரம்ப காலத்தில் குழந்தை வளர்றதுக்கு முன்னாடி ஒரு ஷண்ட் ப்ரொசீஜர் பண்ண வேண்டியது இருக்கும். தென் ஒரு 7-8 வயசு வரப்போ செகண்ட் ப்ரொசீஜர், சில அடல்ட்டாக வரப்போ தேர்ட் ப்ரொசீஜர் பண்ணுற மாதிரி ஒரு பாலியேட்டிவ் சர்ஜரி வேறு ஒரு கோர்ஸ் மாதிரி போகும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வாழ்வாதாரம் ஒரு 30-40 இயர்ஸ் இருக்கப்போ ஹார்ட் ஃபெயிலியர்லாம் வருதா அப்படின்றத நம்ம ஒரு கண்ணு வச்சுட்டே தான் இருக்கணும். ஸோ அப்புறம் சோஷியல் லைஃப்பில் நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த திருமணம் அந்த மாதிரி இதில் சில ப்ராப்ளம்ஸ்லாம் வரலாம். ஆனால் நம்ம கன்சீல் பண்ண முடியாது. அது ரிவீல் பண்ணணும். அது எந்த மாதிரி இதுன்னு அசஸ் பண்ணி அந்த கன்சர்ன்ட் பிரைட் அண்ட் பிரைட் க்ரூம் தான் அந்த முடிவு எடுக்கணும். குழந்தைகளுக்கான இருதயம் தொடர்பான பிரச்சனை, இந்த பிரச்சனையில் இப்போ நம்ம தாயினுடைய வயிற்றுக்குள்ளே குழந்தை இருக்கும்போது, கருவுற்று இருக்கும்போது பெரும்பாலும் குழந்தையினுடைய எல்லா விதமான வளர்ச்சியை நம்ம பார்த்துக்கிட்டே வர்றோம். அதில் இது சரி செய்யக்கூடியது, ஒரு சின்ன கோளாறு இருக்குது, சரி செய்யக்கூடியது அப்படின்னு வரும்பொழுது அந்த குழந்தை பிறந்த உடனே சரி செய்யக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிறதுக்குள்ளே உங்களுடைய சிகிச்சை முறைகள் வருதா? இல்லை அது ஒன்று, ஆனால் பிறக்கும்போது நல்லா இருந்தது, 5 வயசு 7 வயசு 10 வயசில் திடீர்னு பார்த்தா ஒரு ஹார்ட் பிரச்சனை வந்துச்சு அப்படிங்கிற மாதிரியான பிரச்சனைகள் நிறையா இருக்கா நம்மள்ட்ட? குழந்தைகள் மோஸ்ட்லி கண்டுபிடிச்சிடலாம், கன்ஜெனிட்டலாக தான் இருக்கும். அது அதோட சிம்டம்ஸ் பிரதிபலிக்கிறது ஒரு 7-8 வயசில் வரலாம். ஓகே. சப்போஸ் குழந்தை பிறக்கிறப்ப அந்த ஸ்க்ரீனிங் எக்கோவில் எல்லாமே நார்மலாக இருக்குது. பட் ஆனால் ஃபாலோஅப் 10-15 இயர்ஸில் அக்வைடாக சில டிசீஸும் வரலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ருமேட்டிக் ஹார்ட் டிசீஸ் இந்தியாவில் ரொம்ப காமன். சாதாரண ஒரு காய்ச்சல் மூலமாக தான் வரும். ஒரு சோர் த்ரோட், ஒரு தொண்டையில் வரக்கூடிய ஒரு இன்ஃபெக்ஷன் தான். அது நம்ம அதுக்கு ப்ரொடியூசர் ஆன்டிபயோட்டிக் நம்மளோட உடம்புல இருக்க திசுக்களுக்கு அகெயின்ஸ்டாகவே வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். சப்போஸ் இருதயத்தில் இருக்க வேல்வ் அஃபெக்ட் பண்ணலாம், சப்போஸ் இந்த மூட்டுகள்லாம் அஃபெக்ட் பண்ணலாம். ஸோ அதான் சரவாங்கி காய்ச்சல்னு தமிழில் சொல்லுவாங்க. ஸோ அதனால் ஏற்பட்ட பின்விளைவு தான் ரொமேட்டிக் ஃபீவர்னோட பின்விளைவு தான் ரொமேட்டிக் ஹார்ட் டிசீஸ். அது சில சமயம் அந்த வேல்வ் சுருங்கலாம், சில சமயம் கசிவு ஏற்படலாம். அதை பொறுத்து இந்த சிம்டம்ஸ் வரும். குழந்தைங்க ஸ்கூலில் விளையாடுறப்ப காமனாக சொல்கிறது படபடப்பாக இருக்குது, ஃபுட்பால் கிரவுண்டில் விளையாடுறது படபடப்பாக இருக்குமா, அப்புறம் எக்கோ பண்ணி பார்க்குறப்ப அவங்களுக்கு இந்த மைட்ரல் வேல்வ் சுருக்குமோ இல்லை ஒரு லீக் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதை வச்சு தான் நம்ம இந்த மாதிரி தான் அக்வைட் டிசீஸும் வரலாம். இருதயம் தொடர்பான நோய்கள் அப்படிங்கிறது ஹெரிடிட்டரி அல்லது பெற்றோர்கள்டேருந்து வந்தது, பெற்றோர்கள் உள்ள விஷயத்தினால அவங்களுக்கு காய்ச்சல் வேறு ஒரு விஷயத்தினால தொடர்ச்சியாக வந்ததுங்கிறது குறைவுன்னு எடுத்துக்கலாம். குழந்தைகளுக்கு இயல்பாகவே நீங்கள் சொல்கிறது மாதிரி ஒரு காய்ச்சலோ வேறு ஒரு பிரச்சனைனாலையும் ஹார்ட் டிசீஸ் வரும் நம்ம எடுத்துக்கலாம் இல்லையா? ருட்டீனாக வர எல்லா ஃபீரும் சொல்ல முடியாது. ஒரு சோர் த்ரோட் நம்ம சாதாரண உப்பு போட்டு வாய்ப்பு குப்பிக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு சாதாரண ஒரு ஹோம் ட்ரீட்மெண்ட் பண்ணாவே இதை நம்ம அவாய்ட் பண்ண முடியும். இப்போ கேரளா பட் அதோட இன்சிடென்ஸ் படிப்படியாக குறைஞ்சிட்டு வந்துட்டுருக்கு. இப்போ என்ன ட்ரக் ப்ரொஃபைலாக்சிஸ் எல்லாமே ரொம்ப இம்ப்ரூவ் ஆகிடுச்சு. நம்பர் ஆஃப் டாக்டர்ஸ், ஏர்லி ஸ்க்ரீனிங் எல்லாமே வந்தனால அந்த ரொமேட்டிக் ஹார்ட் டிசீஸோட இன்சிடென்ஸ் இப்போ இந்தியாவில் குறைஞ்சிட்டு தான் இருக்குது. குழந்தைகளுக்கான இருதய நோய் அப்படின்னு வரும்பொழுது, இருதய நோயில் நம்ம பெரும்பாலும் இருதய நோய் அப்படின்னா மாத்திரை மருந்தை கொடுத்து குணப்படுத்துறதுங்கிறது நமக்கு பெரும்பாலும் வர்றதில்லை. அதான் முதல்ல நம்ம கண்ணுக்கு படுறது சர்ஜரி. அதில் ரோபோட்டிக் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, ஓப்பன் ஆகிட்டுனா நம்ம அப்படியே விரிஞ்சு அந்த எல்லைகள் பூரா நமக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனால் ஒரு குழந்தைக்கு அந்த மாதிரி ஒரு அறுவை சிகிச்சை மேற்கொள்ள முடியாது இல்லையா? பெரும்பாலும் அப்படி பண்ணுறதா இருந்தால்
அது வந்து ஒரு மிக சிக்கலான விஷயமா இருக்குது. ஏன்னா உறுப்பினுடைய வளர்ச்சியை பொறுத்த ஒரு விஷயம். கரெக்ட் மை ஃபேம் ராங். உறுப்பினுடைய வளர்ச்சியை பொறுத்த ஒரு விஷயம். வேல்வ் பற்றி பேசிகிட்டு ஆமாம் இருக்கீங்க. ஆமாம். ஸோ அப்போ அந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் வரும்பொழுது ரீப்ளேஸ்மெண்ட் ரிப்பேரிங் பார்க்கும்பொழுது மருத்துவர்களுக்கு அது ஒரு பெரிய சேலஞ்சிங்காக இருக்கும். எப்படி டாக்டர் அதை கையாளுறீங்க? சார் இப்போ வந்து இனிஷியலாக குழந்தைக்கு வந்து இப்போ ஒரு நீங்கள் வேல்வலர் பிரச்சனை வந்து தனியாக ஐசோலேட்டட் வேல்வலர் ஹார்ட் டிசீஸ் இன் பீடியாட்ரிக் வந்து ரொம்ப கம்மி தான் இதோட இன்சிடென்ஸ். கூடவே மற்ற மரபு சார்ந்த ஜெனட்டிக் மியூட்டேஷன்ஸ், மரபு பிறல்னு சொல்லுவோம், அது மூலமாக வர்றது தான். ஒரு வேல்வும் அங்கே சுருக்கம் இருக்கும், சைமல்டேனியஸாக பார்த்திங்கன்னா ஒரு துவாரமும் இருக்கும், ப்ளஸ் அந்த வெளிப்பாதையில் வந்து அடைப்புகளும் இருக்கும். ஸோ ரொம்ப கம்பைன்டு லீஷன்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கப்போ வந்து நம்ம அந்த வேல் மட்டும் கிடையாது, டோட்டல் இன்ட்ராகார்டியக் ரிப்பேர்னு சொல்லுவோம். டோட்டலாக என்னென்ன டிஃபெக்ட் இருக்கோ எல்லாத்தையும் நம்ம, ஏன்னா இதையும் உருவாகிறதே ஒரு பெரிய மிராக்கிள் தான். லாட் ஆஃப் ரொட்டேஷன்ஸ், லாட் ஆஃப் எவல்யூஷன் இருக்குது அதில். ஸோ அதில் வந்து எல்லாத்தையுமே நம்ம அட்ரஸ் பண்ணணும். வேல் மட்டும் சரி பண்ணுற மாதிரி இருக்காது, அந்த துவாரத்தையும் க்ளோஸ் பண்ணணும், நுரையீரலுக்கு போகிற ரத்த ஓட்ட பாதையும் நம்ம ரிலீஸ் பண்ணணும், அந்த அடைப்புகள்லாம் நீக்கணும், வேலில் சுருக்கம் இருந்தால் அதையும் நம்ம சரி பண்ணணும். ஸோ இது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் டோட்டல் ரிப்பேர். சப்போஸ் வெரி ரேர்லி அயோட்டிக் பைக்கஸ்பீட் அயோட்டிக் வேல்னு சொல்லுவோம். அதாவது நார்மலாக 3 இதழ் இருக்கக்கூடிய அந்த வேல் வந்து 2 தான் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஏர்லியாகவே சுருக்கம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து நம்ம வந்து ரிப்பேர் பண்ணலாம். ஸோ இப்போ சிம்டம்ஸை நம்ம பார்க்கணும், எல்லாத்துக்கும் எல்லா கிரைட்டீரியா, அதாவது எக்கோ பண்ணி பார்க்குறப்ப ஒன்று குழந்தைங்களோட சிம்டம்ஸ் அறிகுறிகள் பார்க்கணும், எக்கோ கிரைட்டீரியாஸ், ஹார்ட்டோடைய அந்த சேம்பரோட சைஸ்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ரொம்ப இதே வீக்கமாக இருக்குது, குழந்தைக்கு அடிக்கடி மூச்சு வாங்குது, ஃபெயிலியர் சிம்டம்ஸ்லாம் இருக்குன்னா தென் அந்த வேல்வ் ரிப்பேர் பண்ணுறது நல்லது. அவங்களோட ஓன் டிஷ்யூ வச்சு நம்ம அந்த வேல்வை ரிப்பேர் பண்ண முடியும். குழந்தைகளுக்கான இதய நோய் பிரச்சனைகளில் எதுவாக இருக்கட்டும், ஐதர் ரீப்ளேஸ்மெண்ட் ஆர் ரிப்பேர், இதில் வெட்டட் வித் டாக்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய நோய்கள் எத்தனை சதவீதம், இல்லை ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு அப்புறம் அது சரியாடுன்னு சொல்லக்கூடிய நோய்களுடைய சதவீதம் எவ்வளவு? சதவீதம் குறிப்பிட்டு சொல்ல முடியாது. ஏன்னா மோஸ்ட்லி வந்து இதே பிரச்சனை குழந்தைங்களை வந்துருச்சுனாவே அது அவங்களுக்கு வந்து ஒரு லைஃப் டைம் ஃபாலோ இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஓகே, சாதாரண இந்த துவாரம் மட்டும் இருக்குது, இந்த ஏஎஸ்டின்னு சொல்லுவோம், அதை நம்ம க்ளோஸ் பண்ணிடுறோம். ஸோ அது வந்து இயல்பு வாழ்க்கையில் இருக்க ஒரு ஸ்டேஜுக்கு மேலே நீங்கள் வர தேவையில்லை, மெடிசன்ஸும் தேவையில்லைன்னு சொல்லிடுவோம். பட் ஒரு காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம் இருக்கப்போ அவங்க ரெகுலராக இருக்கப்போ தான், ஏன்னா லைஃப் ஆக்டிவிட்டீஸ் நிறைய, அப்புறம் அடல்ட் ஆனப்போ அதுக்குண்டான இருதய ரத்த குழாய் அடைப்புகள், அந்த மாதிரி பிரச்சனைகள், ஜெனட்டிக் வம்சாவளியாக வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் மற்றெல்லாம் அடுத்தடுத்து வரக்கூடிய ஒரு கரண்ட் சுச்சுவேஷன் அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கிறனால அவங்க ஒரு ஃப்ரீக்வெண்ட்டாக இல்லைனாலும் அட்லீஸ்ட் ஒரு இயர்லி எனிவே இப்போ 30 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு நம்ம ஆனுவல் செக்கப்லாம் பண்ணிக்கிறது நல்லதுன்னு தான் சொல்கிறோம். ஸோ அப்படியே அந்த கோர்வையில் அவங்க வந்துடுவாங்க. குழந்தைகளுக்கான சிகிச்சை முறையில் அது வேல்வை நீங்கள் ரீப்ளேஸ்மெண்ட்டு ரிப்பேர் பார்க்குறதோ, அல்லது நீங்கள் சொன்னது மாதிரி என்டையராக எல்லாத்துலேயுமே இருக்கிற பிரச்சனைகளை சரி பண்ணுறதோ அப்படின்னு ஒரு சர்ஜிக்கல் ப்ரொசீஜருக்குள்ளே நீங்கள் போகிறதாக இருந்தால் ரொபாட்டிக் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது இன்றைக்கி நம்ம நடைமுறையில் இருக்கா? எந்த அளவுக்கு சாத்தியம் அது? ரொபாட்டிக்ஸில் என்னென்னா இப்போ தான் வந்து எவால்வ் ஆகிட்டு இருக்கு. எப்படி 10 வருஷத்துக்கு முன்னாடி மினிமல் இன்வேசிவ் சர்ஜரி இருந்ததோ அதே மாதிரி இப்போ ரொபாட்டிக்ஸ் வந்துட்டு இருக்கு. அண்ட் மோஸ்ட்லி பெரியவங்களுக்கு வேல் ரீப்ளேஸ்மெண்ட், ரிப்பேர், பைபாஸ் சர்ஜரி எல்லாமே ரொபாட்டிக்ஸில் பண்ண முடியும். குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் லிமிட்டட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஏன்னா அவங்களோட ரொபாட்டிக்கில் பண்ணுறப்ப நம்ம இருதயத்தை நிறுத்தி பண்ணுறப்போ அதாவது ஃபெமரல் வெசல்ஸ் வழியாக தான் இந்த ரத்த ஓட்டத்தை எடுத்து நம்ம ஹார்ட் லங் மிஷின் மூலமாக அந்த சர்க்குலேஷன் மெயின்டைன் பண்ணுவோம். குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப சின்ன ரத்த குழாயாக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கப்போ அதில் இந்த பெரிஃபரல் கேனுலேஷனில் சில இஷ்யூஸ் இருக்கனால ரொபாட்டிக்ஸ் அதெல்லாம் சில கன்சிடரேஷன் இருக்கும். ஸோ பரவலாக இன்னும் வரல, பட் சில கண்டிஷன்ஸ் பண்ண முடியும். இந்த ஏஎஸ்டி விஎஸ்டி துவாரங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதை க்ளோஸ் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ டாக்டர், நீங்கள் நமக்கு என்னவாக இருந்தாலும் ப்ரிசிஷன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நம்ம ரொபாட்டிக்கில் அடிக்கடி யூஸ் பண்ணுறோம். உங்கள் கைகளில் உங்களுக்கு இருக்கிற கண்ட்ரோல் வெளியிலேருந்து ஒரு ரோபோட்டை ஆப்ரேட் பண்ணுற அளவுக்குள்ள ஜாஸ்டிக்ஸில் இந்த கண்ட்ரோல் எப்படி வரும்னு எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கும். ஸோ இந்த ரொபாட்டிக்கான அட்வான்டேஜஸ்ங்கிறத நம்ம மருத்துவர்கள் உங்களை மாதிரி உள்ளவங்க எங்கே டாக்டர் அப்டேட் பண்ணிக்கிறீங்க? ஹேண்ட் ஐ கோஆர்டினேஷன், இந்த லேப்ரோஸ்கோப்பியில் டிவி பார்த்துட்டு பண்ணுறோம் இல்லையா, அந்த மாதிரி தான் இதுவும். ஸோ வந்து அந்த ஹேண்ட் ஐ கோஆர்டினேஷன் இனிஷியலாக தேவைப்படும். அதை நம்ம இங்கே விரல் அசைக்கிறப்போ அந்த ரொபாட்டிக் ஆர்ம்ஸ் உள்ளேயும் அசைவு ஏற்படும். அப்புறம் அது பிடிச்சி இனிஷியலாக அதுக்கு ட்ரைனிங் கண்டக்ட் பண்ணுவாங்க. ரொம்ப அதில் ரொபாட்டிக்ஸில் ரெகுலராக பண்ணக்கூடிய சீனியர் சர்ஜன்ஸ் கூட இருந்து நம்ம கற்றுக்கலாம். இந்த அடிக்கடி இந்த ப்ரோக்ராம்ஸ் ரொபாட்டிக் பர்டிகுலர் இதில் ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ்லாம் இருக்குது. அதில் போய் இனிஷியலாக வந்து ஒரு சில டாய்ஸ் மாதிரி தான், இந்த பால் எடுத்து அந்த கப்பில் வைக்கிறது அப்படி தான் ஆரம்பிக்கும். என்ன தான் நம்ம மற்ற கன்வென்ஷனல் சர்ஜரியில் வந்து நம்ம எக்ஸ்பர்ட்டாக இருந்தாலுமே ஒரு ரொபாட்டிக்ஸ் இந்த மாதிரி அட்வான்ஸ்டு ப்ரொசீஜருக்கு போகிறப்ப நம்ம சிறுபிள்ளையாக தான் ஆரம்பிக்கணும். இந்த பால் எடுத்து கப்பில் போடுறது, இந்த மாதிரி தான் அந்த ஹேண்ட் ஐ கோஆர்டினேஷன் கொண்டு வந்துட்டு தென் பேசிக் சர்ஜரியில் ஆரம்பித்து தென் வி கேன் லேர்னிங். அதுக்குன்னு ஒரு லேர்னிங் கர்வ் இருக்கும், அது போகணும். ரொபாட்டிக்கினுடைய துல்லியத்தை பற்றி பேசும் பொழுது பெரும்பாலும் சொல்லுவாங்க, டாக்டருடைய கை விரல் அசைந்ததுன்னா ரொபாட் வந்து ஸ்டாப் ஆயிரும் அது ஆட்டோமேட்டிக்காக. ஏன்னா காரணம்னா அதுக்கு மேலே அது மூவ் ஆகாது, ஏன்னா அவங்க ப்ரிசிஷனை மார்க் பண்ணியிருப்பாங்க, அதனால் அந்த மாதிரி கூட ரொபாட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல, இதெல்லாம் வெளியில் பேசுகிற விஷயங்கள். எக்ஸாக்ட்லி என்ன சர்ஜன் என்ன அசைவு கொடுக்குறாரோ அதுதான் அந்த ரொபாட்டிக் ஆர்ம்ஸ் உள்ளே இருக்கும். ரொபாட்டிக்கோட அட்வான்டேஜ் என்னென்னா, இப்போ நம்ம கன்வென்ஷனல் சர்ஜரியில் ஒரு சிசர் வந்து இப்படி கட் பண்ண முடியும், இப்படி டர்ன் முடியும். நம்ம ரிஸ்ட்டோட லிமிடேஷன்ஸ் இருக்குது, அது 360 டிகிரிலையும். ரொபாட்டிக்ஸில் வந்து வி கேன் ரொட்டேட் த ஆர்ம் ஜஸ்ட் லைக் அவர் ரிஸ்ட் 360 டிகிரி ரொட்டேட் பண்ண முடியும், இப்படி எல்லா ஆங்கிள்லையும் ட்விஸ்ட் பண்ண முடியும். அண்ட் ப்ரிசிஷன், இது ஒரு ப்ரிசிஷன் ஒரு பாயிண்ட். இன்னொன்று வந்து விசுவலைசேஷன்,
அதோட அந்த ஜூமிங் கெப்பாசிட்டி வந்து இட்ஸ் லைக் 10 times த நார்மல் விஷன். நம்ம அதனால பைனாகுலர் துல்லியமாக நீங்கள் பார்க்க முடியும். நாங்கள் நார்மலாக ரெகுலர் சர்ஜரியில் அந்த பைனாகுலர் லூப்ஸ் யூஸ் பண்ணி தான் பண்ணுவோம். அதை காட்டிலும் ஒரு 10 மடங்கு வந்து மேக்னிஃபைடாக இருக்கும். தேட்டரில் எல்லாருமே பார்க்கலாம். ஸோ இட்ஸ் யூனோ அடுத்த லெவல் ஆஃப் ஒரு அட்வான்ஸ்மெண்ட் அது. இப்போ இந்த ரொபாட்டிக் அறுவை சிகிச்சைகள் அப்படிங்கிறத பற்றின ஒரு தகவல் வந்து என்னென்னா, ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான விஷயம், சீக்கிரத்தில் முடிஞ்சிடும், பெருசாக நமக்கு தழும்பு இருக்காது, வீட்டுக்கு போயிடலாங்கிறதெல்லாம் இருக்கும். ஆனால் அதை நெருங்கி வர்றதுக்கான பயம் என்னவா இருக்குது அப்படின்னா, நமக்கு இது அஃபோர்டபுளாக இருக்குமா, இன்சூரன்ஸ் நமக்கு எவ்வளோ கொடுப்பாங்க, நான் 3 லட்சத்துக்கு போட்டிருக்கேன், சரி 3 லட்சத்தில் அவங்க கொடுத்தது போக நான் எவ்வளோ கொடுக்க வேண்டியிருக்கும், எனக்கு கவர்மெண்ட் இதில் சப்போர்ட் பண்ணுமா, ஹாஸ்பிட்டல் எனக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு இதில் பலவிதமான கேள்விகள் இருக்குது. தனக்கு எவ்வளவு ஆகும் அப்படின்னு தெரிஞ்சால் அந்த சர்ஜரியை விட்டு கொடுக்காம கடனை வாங்கியாவது பக்கத்தில் உள்ளவங்ககிட்ட கேட்டால் அந்த சர்ஜரியை பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் இதில் கொஸ்டின் எங்கே வருது, பெரும்பாலான இடத்துல எவ்வளவு வருங்கிறது தீர்க்கமாக முடிவெடுக்க முடியல. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் மதுரை அப்போலோலாம் வந்து ஒரு ஃபிக்ஸட் தேரியை இப்போ கொண்டு வந்திருக்காங்க. இவ்வளவுக்குள்ளே தான் அந்த சர்ஜரி ஃபிக்ஸட் ப்ரைஸ்னு புதுசாக அறிமுகப்படுத்தியிருக்கிறத நான் நிறைய பார்க்குறேன். ஸோ அதுக்குள்ளே கூட அந்த ஃபிக்ஸட் சர்ஜரி அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே நீங்கள் பெருசாக கவலைப்படாதீங்க, பண செலவெல்லாம் பெருசாக ஆகாது, குழந்தை உயிரை காப்பாற்றுங்க, பெரியவங்க உயிரை காப்பாற்றுங்க, இது நல்லபடியாக நடக்கும்னு ஒரு சப்போர்ட்டிவ் எலிமெண்ட்டாக வர வேண்டியது அப்படிங்கிறது பணம். முதல்ல அதுதான் சப்போர்ட்டிவ், மற்றது அப்புறம் தான் வருது. ஸோ அந்த சப்போர்ட்டிவ் எலிமெண்ட்டுங்கிறது நம்மளுடைய இன்றைய சொசைட்டியில் மருத்துவத்துறையில் எவ்வளவு தூரம் இருக்குது டாக்டர்? பணன்றது வந்து ரொம்ப அத்தியாவசியமான ஒரு இது. அப்போ மோரோவர் கார்டியாக் சர்ஜரி, எனி சர்ஜரி, இப்போ நம்ம வாங்குற அந்த இம்ப்ளான்ட்ஸ், அதாவது இப்போ நம்ம செயற்கையான வேல் பொறுத்துறோம், சப்போஸ் வேறு எனி ஸ்பெஷாலிட்டி ஆர்த்தோவாட்டோ இதில் இந்த இம்ப்ளான்ட்ஸ் வந்து எல்லாமே இந்த அட்வான்ஸ்டு டைட்டானியம் இந்த மாதிரி மெட்டல்ஸில் செய்கிறது எல்லாமே ரொம்ப ஹை காஸ்ட். பர்டிகுலர் கார்டியாக் சர்ஜரி பார்த்திங்கன்னா எல்லாமே இட்ஸ் வெல்தி லேடின்னு தான் சொல்லுவோம், பயங்கர காஸ்ட்லி எல்லாமே. ஸோ ஒன்ஸ் அது எல்லாமே நம்ம வந்து பேஷண்ட்காக இன்வெஸ்ட் பண்ணி தான் பண்ணுறோம். ஸோ அந்த இது வந்து தே ஹேவ் டு அஃபோர்ட் இட். அண்ட் இந்த மாதிரி அட்வான்ஸ்டு ப்ரொசீஜர்ஸ்லாம் போகிறப்ப இந்த ரொபாட்டிக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஸ்டில் அந்த ஹையர் சைடு தான். சாமானிய மக்களுக்கு வந்து இன்னும் அப்ரோச் பண்ணுற அளவுக்கு இல்லை. பட் கண்டிப்பாக வந்து நம்ம ரொபாட்டிக்ஸை பற்றி பேசுகிறதுனால என்ன சொல்கிறேன்னா, இப்போ ஒரு 10 years முன்னாடி மினிமல் இன்வேசிவ் சர்ஜரி, சிறுதுவார அறுவை சிகிச்சை ரொம்ப சர்ஜன்ஸ்க்கெல்லாம் இப்படி பண்ண முடியுமா, சின்ன ஹோல் அப்படின்னு தான் ஒரு சந்தேகம் இருந்தது. பட் இப்போ ஸ்லோலி எல்லாமே பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், ஸ்பெஷல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் இருக்குது. ப்ளஸ் கன்வென்ஷனல் ஓப்பன் ஹார்ட் சர்ஜரிக்கு மினிமல் இன்வேசிவ் பெரிய வந்து நம்ம சார்ஜ் அதிகமாக டிஃப்ரென்ஸ்லாம் ஆக போகிறதில்ல. வேறாஸ் ரொபாட்டிக்ஸ்ன்றப்போ டெஃபினெட்லி தேர் வில் பி ஒரு ஹைக் இருக்குது ப்ரைஸில். ஸோ இன் ஃபியூச்சர் கண்டிப்பாக வந்து அதேமாதிரி பொதுமக்களுக்கும் அந்த இன்சூரன்ஸ் பற்றின ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணணும். ஸோ எல்லாருமே வந்து எத்தனையோ செலவு பண்ணுறோம். ஸோ ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் வந்து நம்ம இன்சூரன்ஸுக்கும் வருஷம் கட்டணுன்றது எல்லா லெவல் ஆஃப் பெரிஃபெரிஸ்க்கு ரீச் பண்ணுற அளவுக்கு நம்ம அவேர்னஸ் க்ரியேட் பண்ணணும். ஒன்று. இன்னொன்று வந்து கவர்மெண்ட் நல்லா சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஆல்ரெடி. ஏழைகளுக்கு விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டம் இருக்குது. மென்மேலும் அது வந்து நாளடைவில் இன்னும் அதிகமாகும்னு எதிர்பார்க்குறோம். ப்ளஸ் அதேமாரி இந்த ஹார்ட்வேர்ஸ், இந்த ரொபாட்டிக் செய்கிறது, இந்த வேல் எல்லாம் இந்த இம்ப்ளான்ட் செய்கிற கம்பெனிஸும் நம்பர்ஸ் அதிகமாக அவங்களுடைய இதை வந்து குறைக்கணும். விலை குறைச்சா தான் இது சாமானிய மக்களுக்கும் போய் சேரும். அது என்னுடைய கருத்து. சென்னையில் ஒரு 10 பேஷண்ட்டை நீங்கள் பார்க்குறீங்க, மதுரையில் ஒரு 10 பேஷண்ட்டை பார்க்குறீங்க. இந்த 10 பேஷண்ட்டு ஹார்ட் பிரச்சனை தொடர்பாக உங்கள்கிட்ட வர்றாங்க. இவங்களுக்கும் ஏதாவது ஒற்றுமை இருக்கா? இல்லை, சென்னையில் வர்றவங்களுக்கு வேறையாக இருக்குது, இவங்களுக்கு வர்றது வேறையாக இருக்குது, காரணம் இவங்களுடைய நடைமுறை வாழ்க்கை பிரச்சனை அப்படின்னு எடுத்துக்கலாம். சரி, நீங்கள் சொல்கிறது அந்த ஜியோகிராஃபிக்கல் டிஃப்ரென்ஸ். அதாவது இப்போ வந்து சென்னை, மதுரைன்னு பரப்பு எல்லாமே தமிழ்நாடு ஒரு ஸ்மால் ஏரியா தான். பெரிய ஒரு டிஃப்ரென்ஸ் ஒன்றும் இருக்காது. ஸோ வேறஸ் ஒரு வெஸ்டர்ன் பாப்புலேஷன் ஒரு நார்த் இந்தியன் பாப்புலேஷன், வேறஸ் அவங்களுடைய பாடி சர்ஃபேஸ் ஏரியா, அவங்க பில்ட்டே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹைப்ரிட் ஃபுட் வேல்யூவை வச்சு கேட்டேன். ஏன்னா உணவு பழக்கங்கிறது இங்கே நிறைய மாறி இருக்கு இல்லையா? கண்டிப்பாக. அதனால் ஏன்னா ஹார்ட்டில் இப்போ நம்ம சொல்லப்பட பல விஷயங்கள் மருத்துவர் என்ன சொல்கிறீங்க, உங்கள் லைஃப் ஸ்டைல் தான் பிரச்சனை, எக்ஸசைஸ் பிரச்சனை, நீங்கள் ஒரே இடத்துல உட்காந்துருங்க சாப்பிட்ற ஃபுட்டு பிரச்சனை. ஸோ இது ரெண்டுலேயுமே அந்த பக்கத்துக்கு இந்த பக்கத்து ஒரு வித்தியாசம் இருக்குமே, அதில் உங்களுக்கு ஏதாவது பொறி தட்டி இருக்காங்க? இருக்குங்க சார். அதாவது ஒன்று வந்து இந்த உணவு பழக்கத்தினால் ஏற்படுறது, இன்னொன்று வந்து ஏர்லி டிடெக்ஷன். சப்போஸ் அந்த அர்பன் ஏரியாவில் இருக்கிறவங்க, கொஞ்சம் வசதி வாய்ப்பு அதிகமாக இருக்கிறவங்க, கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்தாவே ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருக்குது, அவங்களுக்கு தெரியும் நம்மளுக்கு ஒரு அப்பா அம்மாவுக்கு இருக்குது நம்மளுக்குன்னா ஒரு ஏர்லி செக்அப் பண்ணிப்பாங்க. ஒரு சிம்டம்ஸ் இருந்ததுன்னா உடனே நான் வந்து அட்லீஸ்ட் ஒரு இசிஜினாச்சும் எடுத்துக்கிறேன், ஒரு ஆன்ஜியோ பண்ணி பார்த்துக்கலாம், ஒரு மாஸ்டர் ஹெல்த் செக் பண்ணிக்கலாம்னு ஒரு அவேர்னஸ் இருக்குது. ஒரு அந்த க்யூரியாசிட்டியில் போய் பண்ணிக்குவாங்க, ஏர்லி டிடெக்ஷன். ஸோ தட் வில் பி பெட்டர். வேறஸ் ரொம்ப டவுன் சவுத் நம்ம வந்து கிராமங்கள் நிறையா இருக்கக்கூடிய பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஜெலுசில், சோடா இதை குடிச்சிக்கிட்டே காலத்தை தள்ளிக்கிட்டே இருப்பாங்க. அண்ட் ரொம்ப க்ரானிக் ஆகிடும். அதாவது சப்போஸ் ஒரே டைமில் அட்டாக் வந்து உடனே ப்ராப்ளம் வரும்னு அவசியம் கிடையாது. ஒரு மைல்டாக வந்துகிட்டே இருக்கலாம், உங்களுக்கு தெரியாது. இந்த மாதிரி சிம்டம்ஸ் அவங்களே மேனேஜ் ஹோம் ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ தட் 5 years 10 years அலாங் வித் சுகர், ப்ரெஷர் 10 வருஷமாக கழிச்சு வரப்போ அந்த ரத்த குழாய்களோட தன்மை வந்து ரொம்ப திக்காக இருக்கும். சப்போஸ் ஒரு பைபாஸ் சர்ஜரியில் வந்து அவங்க லேண்ட் ஆகுறாங்கன்னா நார்மலாக ஏர்லியாக பார்த்து டிடெக்ட் பண்ணுறவங்களும் இந்த வெசல் குவாலிட்டி கண்டிப்பாக தெர் இஸ் அ டிஃப்ரென்ஸ். நுண்துளை அறுவை சிகிச்சை அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கும் நம்ம ஓப்பன் ஹார்ட் அறுவை சிகிச்சைக்கும் பல பிரிவுகளை பார்த்துருக்கோம். ஆனால் சில விஷயங்கள் ஓப்பன் ஹார்ட்டில் தான் பண்ண முடியும்,
அப்படிங்கிற ஒரு முடிவு இன்னும் மாற்றப்படலை மருத்துவத்துறையில். அதுக்கு பல காரணங்கள் இருக்குது. கண்டிப்பாக. ஸோ இன்றைக்கி நீங்கள் ரொபாட்டிக்கில் பண்ணிகிட்ருக்கிற ஒரு விஷயத்தில் இல்லை மிகப்பெரிய சிக்கலான ஒரு அறுவை சிகிச்சை இன்னும் கொஞ்ச நாள் இதுக்குள்ளே பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னால் எதை சொல்லுவீங்க? ஐ மீன் ரொபாட்டிக்ஸில் பண்ணிடலாம். ரோபோட்டில் பண்ணுற இதே அறுவை சிகிச்சை ஆனால் ஓப்பனில் இப்போ பண்ணிகிட்ருக்கிறது, இதே இன்னும் கொஞ்ச நாள் நாங்கள் இதில் கொண்டு வந்துட முடியுங்கிறது மாதிரியான ஒரு கனவு உங்களுக்கு இருக்கா? இருக்குங்க சார். பட் ஆனால் சில கண்டிஷன்ஸ் இருக்குது, சில தடைகள் இருக்குது. ஏன்னா சப்போஸ் ஹார்ட்டோட பம்பிங் ரொம்ப மோசமாக இருக்குது, ஹார்ட் ரொம்ப வீக்கமாக இருக்குது. அதே மாதிரி எமர்ஜென்சி சுச்சுவேஷன் எனக்கு எப்போனா எது வேணால் ஆகலாம். சப்போஸ் நம்ம பைபாஸ் பீட்டிங் ஹார்ட்டில் பண்ணிகிட்டு இருக்கோம், சடனாக ஹார்ட் அரெஸ்ட் ஆகலாம். இது எப்பவுமே அந்த ஒரு வாய்ப்பு இருந்துகிட்டே தான் இருக்கும். எவ்வளோ தான் நம்ம எக்ஸ்பர்ட்டாக இருந்தாலுமே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சர்ஜரிலையும் ஒரு எக்ஸ்ட்ரா பிட் ஆஃப் ஒரு ஆங்ஸைட்டி நம்ம ஃபேஸ் பண்ணுவோம், எவ்வளோ சீனியர் சர்ஜன்ஸாக இருந்தாலுமே. ஸோ அந்த ஒரு வாய்ப்பு வந்து சம்டைம்ஸ் ரொபாட்டிக்ஸில் அந்த மாதிரி ஒரு சிவியர் ஃபெயிலியரில் இருக்க பேஷண்ட் எமர்ஜென்சி சுச்சுவேஷன் வருன்ற எதிர்பார்க்கக்கூடிய பேஷண்ட்ஸ். அதேமாதிரி கால நேரம், சில பேஷண்ட்ஸு கிட்னி பழுதடைஞ்சிருக்கும், கிரியாட்டின்லாம் அதிகமாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து அந்த ஹார்ட் லங் மிஷினில் இருக்க டைம் வந்து நமக்கு முடிஞ்ச வரைக்கும் கம்மியாக வச்சுக்கணும். ஸோ அப்புறம் இருக்கப்போ ஃபாஸ்ட்டாக நம்ம குயிக்காக எவ்வளோ சீக்கிரம் ப்ரொசீஜர் முடிச்சுட்டு வெளியே வரமோ அதளவுக்கு அவங்களுடைய ஃபிசியாலஜி நார்மலைஸ் ஆகும். ஸோ ரொபாட்டிக்ஸ் கொஞ்சம் டைம் கன்சூமிங்காக இருக்கிறதுனால சில லிமிடேஷன்ஸ் இருக்கும். அதனால் சில பேஷண்ட்ஸ் வந்து சிக் பேஷண்ட்ஸ் கேட்டகரியில் இருக்கவங்களுக்கு ஓப்பன் ஹார்ட் ஸ்டில் தி பெஸ்ட். வயதானவர்களை எந்த அளவுக்கு இந்த ரொபாட்டிக் சர்ஜரி அப்படிங்கிறதுல இன்றைக்கி ஒரு 10 பேஷண்ட் வர்றாங்கன்னா 10 பேரில் அவங்களுடைய உடல் நலத்தை பொறுத்து ஒரு 9 பேரையாவது நம்ம கன்வின்ஸ் பண்ணி அல்லது அவங்க விருப்பத்துக்கு ஏற மாதிரி ரொபாட்டிக்கில் பண்ணிட முடியுதா டாக்டர்? இப்போ சப்போஸ் நமக்கே ஒரு ப்ராப்ளம் வந்தாலுமே சீக்கிரமாக லேப்ரோஸ்கோபி மாதிரி சின்னதாக ஒரு ஹோல்ட் பண்ணிவிட்டு நம்ம சீக்கிரம் வீட்டுக்கு போய் இந்த ஸ்கார் வெளியே தெரியாமல் ஒரு சோஷியல் இது இல்லாமல் இருக்கணும் தான் எல்லாருமே விரும்புவோம். ஸோ அதே தான். ஸோ அதில் வந்து இதில் நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது. சர்ஜன்ஸோடைய எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் கான்ஃபிடன்ஸ் இருக்கணும், அண்ட் பேஷண்ட்ஸோடைய அனாட்டமி, அவங்களோட டிசீஸோட சிவியரிட்டி, இதை பேஸ் பண்ணி நம்ம ஒரு தராஸ் போட்டு தான் நம்ம வந்து இந்த பேஷண்ட் இந்த காம்ப்ளிகேஷன் நம்ம ரொபாட்டிக்ஸ் அண்டர்கோ பண்ணிடுவாங்களா. ஏன்னா ரொபாட்டிக்ஸ் இந்த மாதிரி சிறுதுவாளத்தை மினிமல் இன்வேசிவ் ரொபாட்டிக்ஸ் இந்த மாதிரி இப்போ ரீசன்ட் அட்வான்சஸ் வந்து எல்லாத்துக்குமே நம்ம பண்ணிடணும்னு நினைக்கவும் கூடாது. சில பேர்த்துக்கு வந்து ரொம்ப அப்சல்யூட்லி சூட்டபுளாக இருக்கும், சில பேர்த்துக்கு பார்டர் லைனாக இருக்கும், இவங்களுக்கு ப்ராப்ளம் வரலாம், இவங்களுக்கு பிரச்சனையே இல்லை, ஈஸியாக பண்ணிடலான் இருக்கும். சில பேர்த்துக்கு இது கண்டிப்பாக அப்ரோச் பண்ணக்கூடாதுன்னு இருக்கும். ஏன்னா சில சமயம் இந்த ஸ்பைன் டிஃபார்மிட்டி இருக்கும், செஸ்ட் வால் டிஃபார்மிட்டி இருக்கும். அண்ட் அந்த நம்ம ஒரு சிடி ஸ்கேன் எடுத்து எவாலுவேட் பண்ணுவோம், அதில் அந்த பெரிய தமனி அயோட்டான்னு சொல்லுவோம், அதோட வளைவுகள்லாம் பார்ப்போம். அது நம்ம சிம்பிளாக சொல்லணும்னா ஜாமெட்ரி சின்ன வயசில் படிக்கிறோம் இல்லையா, அந்த ஆங்கிலேஷன்ஸு, காம்பஸு, ப்ரொட்ராக்ட், அதே தான். ஸோ அந்த வேரியஸ் ஆங்கிள்ஸ்லாம் பார்த்து சூட்டபுளாக இருக்க பேஷண்ட்ஸ்க்கு நம்ம அதை பண்ண முடியும். என்றைக்கு வந்து ஒரு லேட்டஸ்ட் ப்ரொசீஜர் வந்து ரொட்டீன் கன்வென்ஷனல் ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி அளவுக்கு சேஃபாக இருக்கோ அப்போ தான் நம்ம அதை பண்ணணும். அது வந்து சர்ஜனுடைய கால் தான். பேஷண்ட் இன்சிஸ்ட் பண்ணுறாங்களுக்காக நம்ம வந்து டைவர்ட் ஆகக்கூடாது. இருதய நோய் வந்த ஒருத்தருக்கு மறுபடியும் வராதுங்கிறதுக்கு எந்த கேரண்டியும் கிடையாது, அது எதுவாக வேணாலும் இருக்கட்டும். கண்டிப்பாக. அப்போ நீங்கள் ரொபாட்டிக்கில் சர்ஜரி ஒருத்தருக்கு பண்ணியிருக்கீங்க, அவருக்கு திரும்பவும் ஒரு பிரச்சனை வருது. ஸோ அந்த திரும்பவும் வரக்கூடிய பிரச்சனை அப்படிங்கிறது ரொபாட்டிக்கில் சரி செய்யக்கூடிய பிரச்சனையாக மட்டுமே வருமா? இல்லை, திரும்ப வரக்கூடிய பிரச்சனை ஓப்பன் ஹார்ட்டாகவும் இருக்கலாம், ரொபாட்டிக்காகவும் இருக்கலாம். சின்ஸ் நாங்கள் ரொபாட்டிக்கில் ஒரு பிரச்சனையை கிளியர் பண்ணதுனால அடுத்து வர சர்ஜரிஸையும் ரொபாட்டிக்கில் பண்ணுறது மாதிரி இருக்கும்னு எதிர்பார்க்க முடியாதுன்னு சொல்லுவீங்களா? என்றைக்குமே வந்து இப்போ சப்போஸ் ஒரு பேஷண்ட் ஓப்பன் ஹார்ட் பண்ணியிருக்காங்கன்னா வேறு சில காரணங்களால் இப்போ சப்போஸ் வேல்வ் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணியிருக்கோம், பட் ஒரு 10 வருஷம் கழிச்சு உங்களுக்கு பைபாஸ் சர்ஜரி பண்ணுற மாதிரி சூழ்நிலை வந்ததுன்னா என்றைக்குமே செகண்ட் சர்ஜரி வந்து ஃபஸ்ட் சர்ஜரியில் ஒரு ஈஸியாக இருக்காது. ஏன்னா ஆல்ரெடி இதில் ஸ்கார் டிஷ்யூ ஃபார்ம் ஆகிருக்கும், எல்லா ஸ்ட்ரக்சர்ஸுமே ஒட்டிகிட்டு இருக்கும், கொஞ்சம் டியூரேஷன் ஆஃப் த சர்ஜரி, பிளட் லாஸ் எல்லாமே கொஞ்சம் அதிகமாக இருக்கும். வேறஸ் ரொபாட்டிக்ஸில் பார்த்தீங்கன்னா ரொபாட்டிக் மினிமல் இன்வேசிவ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் சர்ஜரி வந்து லெஸ் ட்ரமாட்டிக்காக தான் இருக்கும். பெரிய அளவுக்கு நம்மளுக்கு வந்து இந்த செகண்ட் சர்ஜரி போகிறப்போ வந்து அந்த அடேஷன்ஸ் ஒட்டிட்டுலாம் இருக்காது. ஸோ த செகண்ட் சர்ஜரி வில் பி லிட்டில் ஈஸி தான். ஸோ ஒன்ஸ் வி டூ மினிமல் இன்வேசிவ் ஒரு ப்ரொசீஜர் ரொபாட்டிக்ஸில் பண்ணியிருந்தோன்னா செகண்ட் டைம் அதே வேறு ஏதோ ப்ராப்ளம்காக ஒரு திருப்பி ஹார்ட் ஆப்ரேஷனுக்கே வந்தாலுமே அந்த திருப்பி நம்ம ரொபாட்டிக்ஸ்லேயே பண்ண முடியும். ரொபாட்டிக்ஸ் ஒரு மினிமல் இன்வேசிவ் சர்ஜரியில் அதை அப்ரோச் பண்ண முடியும். பட் இன் கேஸ் ஆஃப் எமர்ஜென்சி ஒரு வேல்வ் ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம், சப்போஸ் அவங்க சரியாக மாத்திரை சாப்பிடல, திருப்பி ஒரு ரத்த கட்டி ஃபார்ம் ஆகி அந்த வேல் அடைபட்டுருச்சு, எமர்ஜென்சியாக வராங்க, எமர்ஜென்சி வார்டுக்கு வந்து உடனே ஆப்ரேஷன் தியேட்டருக்கு எடுக்கணும், அந்த மாதிரி சமயங்களில் ஓப்பன் தான் பெஸ்ட். ஏன்னா இது இந்த செட்டப்லாம் பண்ணுறதுக்கு அந்த காலத்தாமதம் இருதய அறுவை சிகிச்சை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு செகண்டும் இட் கவுண்ட்ஸ். ஒரு 10 செகண்ட் ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே நம்ம பிரெயின் அஃபெக்ட் ஆகிடும், பிளட் சப்ளை சரியாக இல்லைன்னா. ஸோ அந்த அதிவேகமாக பண்ண வேண்டிய சூழ்நிலையை ஏற்படலாம். அந்த டைமில் அதை பண்ண முடியாது. ஒரு மருத்துவராக உங்களுக்கு ஒரு சமூகத்தின் மேலே ஒரு கவலை இருக்கலாம், சில நேரம் கோவம் கூட இருக்கலாம். என்னங்க இவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் வச்சுருக்கோம், இவ்வளோ ஆம்புலன்ஸ் இருக்குது, ஒரு ஃபோன் பண்ணால் 20 நிமிஷத்தில் கூப்பிட்டு வந்துடுவோம் எமர்ஜென்சிக்கு, நாங்களாம் எதுக்கு இங்கே இருக்கோம், நேரம் சீக்கிரம் வந்துருந்தீங்கன்னா காப்பாற்றிருக்கலாம்னு ஒரு கவலை தெரிக்கும். அது ஒரு நோயாளி மேலே உள்ள அக்கறை. அந்த மாதிரி நீங்கள் இருக்கக்கூடிய பகுதியில் எனக்கு இது இருந்ததுன்னா இன்னும் பல உயிர்களை காப்பாற்றலாம் சார், இந்த ஒரு விழிப்புணர்வு உங்களுக்கு வரலையே, நீங்கள் எதை பற்றி கவலைப்பட்டிருக்கீங்க? இந்த கோவம் நீங்கள் சொல்கிற கோவம் வந்து ஆல்மோஸ்ட் எல்லாத்துக்குமே எல்லா டாக்டர்ஸ்க்குமே இருக்குது. ஒன்று, நம்ம டிசீஸோட ஆப்ரேஷனுக்கு முன்னாடி 2ஆக பிரிச்சுக்கலாம், ஆப்ரேஷனுக்கு முன்னாடி ஆப்ரேஷனுக்கு அப்புறம் ஒரு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட். எனிவே ஒன்று வந்து ஃபாலோ அப், ரெகுலரான ஃபாலோ அப்பில் வரணும். அண்ட் ரொம்ப நாள் காலதாமதமாக வருவாங்க,
வந்துட்டு சப்போஸ் அதான் சொல்லலையா இமீடியட்டாக பார்க்க வேண்டியது ஒரு 10 வருஷமாக வச்சுட்டு வந்தாங்கன்னா அதோட காம்ப்ளிகேஷன்ஸ் ஏன் இவ்வளோ நல்லா பார்க்கலன்னு சொல்லி ஒரு கேட்போம். அண்ட் எப்போ கோவம் வரும்னா நம்ம இவ்வளோ பாதிப்போடு வருவாங்க, நம்ம எவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணாலும் புரியாமல் சில இது பண்ணுறப்போ ஒரு கோவமும் வருத்தமும் கலந்த ஒரு உணர்வு இருக்கும். ஆப்ரேஷனுக்கு அப்புறம் வந்து நல்லாயிடுவாங்க. தே வில் பி ஹாப்பி. வெரி ரேர்லி வி ஃபேஸ் காம்ப்ளிகேஷன்ஸ் ஆல்சோ. அந்த ஒரு 2-3 வருஷம் கழிச்சு நல்லா இருக்குன்னு சொல்லி அந்த மருந்து மாத்திரைகளை விட்டுருவாங்க. நல்லா வந்து விசேஷத்துக்கு போயிருந்தேன், ஒரு திருவிழாவுக்கு போயிருந்தேன், 4 நாளாக அந்த பிளட் தின்னர்ஸ்லாம் வேல் ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு அந்த மறந்துட்டேங்க டாக்டர். அப்புறம் வந்து 4 நாளுக்கு அப்புறம் ஐயோ மறந்துட்டேன்னு சேர்த்து போட்டுக்கிறது 4 மாத்திரையும். அதனால் வந்து அந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸோடு வரும். அந்த மாதிரி இருக்கப்போ உண்மையிலுமே ரொம்ப வருத்தம் கலந்த ஒரு கோபம் வரும். அண்ட் இப்போது கொஞ்சம் குறைஞ்சிருக்காது. ஏன்னா அந்த வாட்ஸ்அப் மாதிரி நிறைய வந்திருக்குனால நிறைய பேஷண்ட்ஸ் வந்து நாங்கள் ரிப்போர்ட்ஸ்லாம் வாட்ஸ்அப்லேயே ஃபாலோ பண்ணுறோம். ஸோ கம்யூனிகேட் பண்ணிக்கிறாங்க. ஸோ டைரெக்ட்லி எங்களுக்கு அப்ரோச் பண்ணுற அளவுக்கு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கிறனால கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ரொம்ப நீட்டாக ஒரு சில விஷயங்களுக்கு ஒளிவு இல்லாமல் எனக்கு பார்த்தா இது புரியும், நான் ஒரு சர்ஜரிக்கு போகிறேன் எனக்கு புரியுங்கிற அளவுக்கு இன்றைக்கி எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு மிக்க நன்றி டாக்டர். நன்றி சார். உங்கள் கேள்விகளை அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி mydoctor@apollohospitals.com. தொலைபேசி எண் 044404040166. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.